அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் இன்னும் ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்க எல்லாரும் சின்சியரா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதுக்கான சின்ன ரிவிஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குப்த பேரரசை பத்தி ஒரு முக்கியமான வினாக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது போல நான் போடுற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போலாம். கேள்வி நம்பர் 1. குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார். குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார். ஆன்சர் ஆ, ஸ்ரீகுப்தர். கேள்வி நம்பர் 2. பிறையாகை மெய்கீர்த்தியை ஏற்றியவர் டேஷ் ஆவார். பிறையாகை மெய்கீர்த்தியை ஏற்றியவர் டேஷ் ஆவார். ஆன்சர் இ, ஹெரிசேனர். கேள்வி நம்பர் 3. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. ஆன்சர் ஆ, மெக்காலி. கேள்வி நம்பர் 4. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆ, கஸ்ருதர். கேள்வி நம்பர் 5. வங்காளத்தில் கவுட அரசர் யார்? வங்காளத்தில் கவுட அரசர். ஆன்சர் ஆ, சசாங்கர். கேள்வி நம்பர் 6. கூற்று 1. தென்னிந்திய அரசர்களோடு 2ஆம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. கூற்று 2. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். ஆன்சர் ஆ, கூற்று 1 தவறு மற்றும் கூற்று 2 சரி. பொருந்தாததை காண்க. கேள்வி நம்பர் 7. பொருந்தாததை காண்க. ஆன்சர் இ, சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 8. குப்தர்களில் மகாராஜா என்று போற்றப்படுபவர்கள் யார்? குப்தர்களில் மகாராஜா என்று போற்றப்படுபவர்கள். ஆப்ஷன் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சமுத்திரகுப்தர், அப்படி இல்லைன்னா ஆ மற்றும் ஆ சரி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈ தான். ஆ மற்றும் ஆ சரி. ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் தான் குப்தர்களில் மகாராஜா என்று போற்றப்படுபவர்கள். கேள்வி நம்பர் 9. முதலாம் சந்திரகுப்தர் காலம். கேள்வி நம்பர் 9. முதலாம் சந்திரகுப்தர் காலம். ஆன்சர் ஆ, கிபி 319 முதல் 335 வரை. கேள்வி நம்பர் 10. கூற்று 1. முதலாம் சந்திரகுப்தர் மணந்த லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்தவர். காரணம், வட இந்திய பகுதிகளில் வென்று ஆட்சி பரப்பை அதிகரித்தார். ஆன்சர் ஆ, கூற்று சரி, காரணமும் சரி. கேள்வி நம்பர் 11. குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் ஆ, சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 12. ஹெரிசேனர் எழுதிய நூல். ஹெரிசேனர் எழுதிய நூல். ஆன்சர் ஆ, பிரியாகை மெய்கீர்த்தி. கேள்வி நம்பர் 13. பிரசஸ்தி என்பதன் பொருள். பிரசஸ்தி என்பதன் பொருள். ஆன்சர் இ, புகழ்தல். கேள்வி நம்பர் 14. குப்தர்களில் பேரரசு நிறுவியவர். குப்தர்களில் பேரரசு நிறுவியவர். ஆன்சர் ஆ, முதலாம் சந்திரகுப்தர். கேள்வி நம்பர் 15. சமுத்திரகுப்தர் டேஷ் பக்தர் ஆவார். சமுத்திரகுப்தர் டேஷ் பக்தர் ஆவார். ஆன்சர் ஆ, விஷ்ணு. சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர் ஆவார். கேள்வி நம்பர் 16. கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர். கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர். ஆன்சர் ஆ, சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 17. விக்ரமாதித்தர் என்று அறியப்பட்டவர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர். ஆன்சர் இ, 2ஆம் சந்திரகுப்தர்.
கேள்வி 18. குதுப்பினர் அருகே உள்ள இரும்பு தூண் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? குதுப்பினர் அருகே உள்ள இரும்பு தூண் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் இ. விக்ரமாதித்யர். கேள்வி 19. காளிதாசர் யாருடைய அவையில் இருந்தார்? காளிதாசர் யாருடைய அவையில் இருந்தார்? ஆன்சர் இ. இரண்டாம் சந்திரகுப்தர். விக்கிரமாதித்தின் அவையில் தன்வந்திரி மருத்துவர் விக்கிரமாதித்தன் அவையில் தன்வந்திரி. விக்கிரமாதித்தின் அவையில் தன்வந்திரி. ஆன்சர் ஆ. மருத்துவர். 21. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்களில் பொருந்தாதது. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்களில் பொருந்தாதது. ஆன்சர் இ. தேவேந்திரர். கேள்வி 22. நாலந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியவர். நாலந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியவர். ஆப்ஷன் சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் இ. முதலாம் குமாரகுப்தர். கேள்வி நம்பர் 23. யாருடைய ஆட்சி காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? யாருடைய ஆட்சி காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? ஆன்சர் இ. இரண்டாம் சந்திரகுப்தர். கேள்வி 24. குப்த பேரரசின் கடைசி அரசர். குப்த பேரரசின் கடைசி அரசர். ஆன்சர் இ. விஷ்ணுகுப்தர். பொறுத்துக. விஷயா மாவட்டங்கள், பாலாதிகிரிதா குதிரைப்படை தளபதி, மகாபாலாதிகிரிதா ஒற்றர்கள், தூதகா காலாட்படை. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ. கேள்வி நம்பர் 26. நிதிசாராம் எழுதியவர். நிதிசாராம் எழுதியவர். ஆன்சர் ஆ. காமந்தராஸ். கேள்வி நம்பர் 27. பொறுத்துக. கிலா வனம், அப்ரகதா தரிசு நிலங்கள், வஸ்தி மேய்ச்சல் நிலம், கபதசரகா குடியிருப்பு நிலம். இதுக்கு ஆன்சர் இ தான். கிலா தரிசு நிலங்கள்னு வரும், அப்ரகதா வனம் வரும், வஸ்திக்கு குடியிருப்பு நிலம் வரும், கபதசரகா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம்னு வரும். ஸோ ஆன்சர் இ. கேள்வி நம்பர் 28. குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி வணிகம் செய்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்கள். குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி வணிகம் செய்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆன்சர் ஆ. சார்த்தவாக. கேள்வி நம்பர் 29. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலை மற்றும் நூல்கள் இருந்தன? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலை மற்றும் நூலகங்கள் இருந்தன? ஆன்சர் ஆ. 8 பாடசாலைகளும் 3 நூலகங்களும். கேள்வி நம்பர் 30. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர். ஆன்சர் இ. பக்தியார் கில்ஜி. 31. ஹீனர்கள் என்பவர்கள். ஹீனர்கள் என்பவர்கள். ஆன்சர் ஆ. நாடோடி பழங்குடிகள். 32. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஆ. சமுத்திரகுப்தர். 33. தினரா என்பது ஆன்சர் ஆ. பொற்காசுகள். 34. கூற்று. குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று இருந்தன.
காரணம், சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் இன்றளவும் துரும்பு பிடிக்காமல் உள்ளது. ஆன்சரா கூற்று காரணம் இரண்டும் தவறு. எண் 35. கூற்று 1, குப்தர்கள் காலத்தில் ஸ்ததி உடன்கட்டை ஏற்றும் முறை இருந்தது. கூற்று 2, அஸ்வமேத யாகம் இருந்தது. ஆன்சர் ஆ, கூற்று 1 மற்றும் 2 சரி. 36. கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள். கட்டுமான கோவிலை முதலாக கட்டியவர்கள். ஆன்சர் ஆ, குப்தர்கள். 37. பொறுத்துக. அஜந்தா மத்திய பிரதேசம், பாகிஸ்தான் மகாராஷ்டிரா, பாக் மகாராஷ்டிரா, உதயகிரி சுல்தான்கஞ்ச், புத்தர் சிலை ஒடிஷா. சரியான ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா அஜந்தா மகாராஷ்டிரா, பாக் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உதயகிரி பாத்தீங்கன்னா ஒடிஷா, புத்தர் சிலை சுல்தான்கஞ்ச். ஆன்சர் ஆ. 38. குப்தர்களின் அலுவலக மொழி. குப்தர்களின் அலுவலக மொழி. ஆன்சர் ஆ, சமஸ்கிருதம். 39. குப்தர்கள் காலத்தில் மக்கள் பேசிய மொழி. குப்தர்கள் காலத்தில் மக்கள் பேசிய மொழி. ஆன்சர் ஆ, பிராகிருதம். கேள்வி நம்பர் 40. பொறுத்துக. பாணினி சாகுந்தலம், பதஞ்சலி சந்திர வியாகரணம், சந்திரகோமிய மகாபாஷ்யம், காளிதாசர் அஷ்டதியாயி. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா பாணினினா அஷ்டதியாயி, பதஞ்சலிக்கு மகாபாஷ்யம், சந்திர கோமாயி சந்திர வியாகரணம், காளிதாசர் சகுந்தலம். ஆன்சர் ஆ தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம குப்த பேரரசுல மிக முக்கியமான ஒரு 40 கொஸ்டின்ஸை பார்த்தோம் நாம ரிவிஷன்ல. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது போல வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இல்லை நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இதே போல நல்ல ஒரு டாபிக்ல நல்ல ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். நல்லபடியா படிங்க. தேங்க்யூ.